இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகி இருக்கிறதுனால எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு. எனக்கு கூட ஃபீவராக இருந்துச்சு. காலையில் எந்திரிக்கவே முடியலை. இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம்னு தான் நினச்சேன். சரி வீட்டில் இருந்தால் கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி அவனுக்கு என்ன லஞ்சுக்கு அப்படின்னா எதுவுமே ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணல. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணது தான் லஞ்சுக்கும் பண்ணி கொடுத்தேன். அப்படின்னா இட்லி மாவு இருந்துச்சா, சரி அதை வந்து காரக்குழி பணியாரமாக பண்ணி கொடுத்தோன்னா அவனும் விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அதுதான் அவனுக்கு இன்னைக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். எப்படின்னா ஒரு பேனில் வந்து கடுகு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், கேரட், பீன்ஸ் எல்லாமே அதை பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மாவு பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியார பேனில் வந்து கொஞ்சமாக ஊற்றி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராகவே ரெடி ஆயிரும். அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி சட்னி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அவனுக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி சாப்பிட்றதுக்கு அவனுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்படி தான் இன்றைக்கி சிம்பிளாக அவனுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறேன். அவனே ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். இன்றைக்கி இப்படி தான் டே